ஹாய் மக்களே, வஞ்சர மீன் வறுவல் அது எப்படி பண்ணுறதுன்றதை அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீனை பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மீனுங்க வஞ்சர மீன். இது சின்ன சைஸ் மீன் தான். ஆனால் சின்ன சைஸாக இருந்தாலும் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் வஞ்சரத்தோட தன்மை மாறாது. வஞ்சர மீனை பொறுத்தளவுக்கு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மீன் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மீன். இதோட தலைகளை போட்டு குழம்பு வைக்கலாம். கத்திரிக்காவோ இல்லை முருங்கைக்காவோ போட்டு நம்ம குழம்பு வைக்கலாம், நல்லாயிருக்கும். மீன் வாங்கும்போது இந்த மாதிரி கண் சாகாத மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த மீன் ரொம்ப ரொம்ப நம்ம எதிர்பார்க்குறத விட அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்ணில் ஒரு மாதிரி ரத்தம் கவிஞ்சிருந்தாலும் வாங்கவே கூடாது, அது நல்லா இருக்காது அந்த மீன். இந்த மாதிரி கண் கிளியராக இருக்கிற மீனாக பார்த்து நம்ம வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு இல்லை நம்ம முடிஞ்சால் நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரும்போதே அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். மீன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. லேயராக இருக்கும் அந்த சதைகள்லாம். அந்த அளவுக்கு சூப்பராகும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த மீன் எப்படி இருக்கான்னுட்டு. இந்த மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கொஞ்சம் உப்பு, ஒரு அரை எலுமிச்சை பழம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சள் தூள். காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக தான் நல்லாயிருக்கும். குக்கிங் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அந்த மசாலாவை தனியாக பிரிய விடாது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமலும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம மசாலா ஃபுல்லாக நம்ம தடவி எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour 1 hour நம்ம ஊற போட்டுக்கலாம். அப்படி இல்லை சமைக்க முடியல, நம்ம லேட்டாக சமைக்கலான்னாலும் பரவாயில்ல, ஒரு நாளுக்குள்ளே இதை நீங்கள் சமைச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்து மசாலாவை நீங்கள் பார்த்தாலே தெரியும், மீனை பார்த்தாலே தெரியும் இந்த மசாலா இந்த மீனோட எப்படி ஒட்டி எப்படி சேர்ந்து வந்திருக்கணும். மசாலா பிரிஞ்சே வராது, இதோடு சேர்த்து நல்லா ஒட்டி வரும். நல்லா மொறுன்னு தேவைனாலும் நம்ம வறுத்துக்கலாம், நல்லா ஜூஸியாக தேவைனாலும் நம்ம வறுத்துக்கலாம். சூப்பரான ஒரு மீனுங்க இது. இந்த மீனை நம்ம எந்த மீனோடமோ ஒப்பிட முடியாது. இதோட டேஸ்ட்டே தனி. இது வறுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தலை குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. அற்புதமான ஒரு மீன், சூப்பராக இருக்கும்.